மேஷ ராசி பெண்களுக்கு அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? நிச்சயமாக மேஷ ராசி என்பவர்கள் தைரியமானவங்க, உழைக்க பிறந்தவங்க, தலைமை தாங்கும் பண்பு கொண்ட அம்சம் கொண்ட பெண்கள் தான் இந்த ராசி. மேஷ ராசியில் பெண்கள் பிறந்துட்டாலே குடும்பத்தை தாங்கிருங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் தைரியமாக தேவை. இந்த ஒரு பெண்ணே பெரிய லெவல் டெவலப் பண்ணிடுறாங்க. சுய கௌரவமா சொசைட்டியில் வாழக்கூடியது. இந்த ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சூட்சம ரகசியம் என்னன்னா, திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி அதிகம். வரலட்சுமி பூஜை இருக்கும், மாங்கல்ய பலம் இதெல்லாம் அதிகரிக்க, இதெல்லாம் நிச்சயமாக அவங்க பண்ணிக்கணும். இவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க. அதாவது மேஷராசிக்கு, அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு காத்து ரட்சிக்க காத்திருக்கும் கடவுளே ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோழி பிரசன்னத்தின் மூலம் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் நீங்க அழகா உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்க லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்றத இவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க. நிறைய क्वेश्चन வேற கேட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நமக்கு क्वेश्चनும் வருது, அவங்களுடைய டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ராசி பெண்களுக்குமே அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினுடைய இந்த ராசிப்படி அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ஆண்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்க சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த ராசியா ஓ இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு பலன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வந்து அந்த பெண்கள் வந்து ஸ்பெசிபிக்கா வணங்கணும், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த தெய்வத்தை வணங்கணும், இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல சொல்லிடுங்க சார். அப்புறம் ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நிச்சயமாக. பொதுவாக ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்ற அமைப்பு வேறு, பெண் ஜாதக அமைப்பு என்பது வேறாக இருக்கு. 12 கட்டங்கள் ஒரா இருக்கும். இப்போ மேசராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள் பலாபலன்கள் ஒவ்வொன்றும் மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. வேற மாதிரி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஆண் ஜாதக பார்க்குற முறைகள் வேறு, பெண் ஜாதகரை பார்க்குற முறைகளே வேறு. இப்போ குருவை மையமாக வச்சு நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இது ஆணுங்களுக்கு. பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்கக்கூடியது. அப்போ சுக்கிரனா பெண்கள், பெண்கள் கடாட்சங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி எப்படி இருக்கு, வருகின்ற கணவர்கள், மாங்கல்ய பலம் எப்படி இருக்கு, குழந்தை பாக்கியங்கள், அப்போ அவங்களுக்கு கைனகாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் வருகின்ற கணவர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், எந்த வயசில் நமக்கு தொழில் வேலைகள் அமையும், இது மட்டும் இல்லாமல் நமக்கு திருமணத்துக்கு முன் யோகமா, திருமணத்துக்கு பின்னா சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சிலர் டெவலப் ஆவாங்க. அப்போ அந்த அவங்களோட சூட்சம ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 2வது குழந்தை பிறந்ததுக்கு பின் யோகமா இருக்கும். அப்போ இந்த சூட்சமங்கள் தெரியாம நிறைய பேர் வேலை கிடைச்ச பரம் கல்யாணம், வேலை கிடைச்ச பரம் வாழ்க்கையை மீன் பண்ணி நிறைய மிஸ்டேக் ஆகுது. அப்போ அந்த காலத்திலே பயிற்சி அப்படிங்கிற அந்த அம்சத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க. இவங்களை காத்து ரட்சிக்க ஒரு பெண் தெய்வம் இருக்கு. இதை கெட்டியா பிடிச்சா சக்சஸ் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அந்த தெய்வம் என்னன்னு ரிவீல் பண்ணிடுவோம். சூப்பர் சார். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ரிவீல் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முழு பதிவையும் பாருங்க. இப்போ யாராவது ஜென்ஸ் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிக்கு, மனைவிக்கு, உங்க மகளுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசியா நம்ம இப்ப பார்த்துடலாம். பிறப்பு பலன் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ்
எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சூப்பரா ஒரு இன்ட்ரோவும் கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சார் முதல் ராசி மேஷ ராசி. எவ்வளவுதான் நான் போராடினாலும் எனக்கு வந்து வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, அந்த வெற்றி அப்படின்ற எட்டா கனியாவே இருக்கு, எனக்கு எப்படி அது கைக்கு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மேஷ ராசி பெண்களுக்கு அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கு? வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? நிச்சயமாக மேச ராசி என்பவர்கள் தைரியமானவங்க, உழைக்க பிறந்தவங்க, தலைமை தாங்கும் பண்பு கொண்ட அம்சம் கொண்ட பெண்கள் தான் இந்த ராசி. மேச ராசியில் பெண்கள் பிறந்துட்டாலே குடும்பத்தை தாங்கிருங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் தைரியமாக தேவை. முன்னுக்கு நின்னாடி குடும்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்டிருந்தாலும் அதை முன்னாடி நின்று வழி நடத்தக்கூடியது. மேசராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி என்ன இருக்குன்னா, குடும்ப சூழ்நிலை எவ்வளோ கீழே இருந்தாலும் அதை மேலே கொண்டு வர திறமை அதிகம் இந்த பெண்ணுக்கு. இவங்களுக்கு வண்டி வாகனங்கள், கார் இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஊட்டி மட்டும் பழகிட்டான்னு வச்சுங்களேன், யாரையும் நம்ப தேவையில்லை. இவங்க சுயமா இருந்து நிறைய சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க குழந்தைய பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணதுல மேசராசிக்காரங்களும் ஒண்ணு. நாங்க பார்க்கும்போது தெரியும் மேசராசியா இருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரம் அவங்கள ஒரு சிலர்லாம் கணவன் சரியா இல்லை அப்படின்னா கூட இந்த ஒரு பெண்ணே பெரிய லெவல் டெவலப் பண்ணிடுறாங்க. சுய கௌரவமா சொசைட்டில வாழக்கூடியது. இந்த ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சூட்சம ரகசியம் என்னன்னா, திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி அதிகம். அப்ப இவங்களுக்கு நிறைய பேர் ஜாபுக்கு அப்புறம் தான் ஜாப் இருக்கலாம், ஆனா ஹையஸ்ட் போஸ்டிங் நீங்க போகணும், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரணும், பொருளாதார இதில் நிறைய சக்சஸ் ஆகணுமா, திருமண அமைப்புக்கு பின் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சம். நிறைய மேசராசி பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்த பெண், நிறைய போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ல போயிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு மட்டும் எந்த ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான் இந்த மேஷராசிக்கு. ஆனா நிறைய மேஷராசி நேயர்கள் வந்து இதை அனுபவிச்சிருப்பாங்க. பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்னு அவங்க லைஃபே மாறி இருக்கும். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க, என்னோட லைஃப் மாறி இருக்கு அப்படின்னு. நிச்சயமா அந்த மாதிரி இதாக இருக்கும். இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பயணங்கள், ஒரு டிராவல் பண்ணி போகக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கும். இவங்க கம்ப்யூட்டர் ஸ்கில் நிச்சயமாக பழகிக்க வேண்டியது. இவங்களுக்கு இவங்களுக்கு யூனிக்கான சைன் போட்டு பழக வேண்டிய ராசி. ஏன்னா 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி நிறைய பேர் தமிழில் சைன் போடுவாங்க. இவங்க சைனே ரொம்ப இதாக இருக்கும். அப்போ இந்த ராசிக்கு ரொம்ப இதாக இருக்கும். இவங்க பேரில் சொத்து அமைய வாய்ப்புண்டு. அப்போ ஒரு சில ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. கணவன் மனைவி வரும்போது சொல்லுவோம், அங்கே உங்கள் பெண் மேசராசியாக வராங்க, செவ்வாய் காரகத்துவம், அவங்க பேரில் சொத்து வாங்கினா நல்ல நீதாக இருக்கும். அப்போ அந்த பெண் பேரில் சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு சூட்சம் விஷயம், எப்படி இடம் வாங்கணும், வீடு வாங்கினா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில், ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில், அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில், இங்கெல்லாம் இடமோ வீடோ வாங்கினா லைஃப் செட்டில்டாக இருக்கும். அங்கிருந்து பார்த்தாலே ஒரு நீர், ஆறு, ஏரி, குளம், இல்லை வாட்டர் டேங்க் இதெல்லாம் தெரியற மாதிரி நம்ம வாங்கிடணும். அங்கே அந்த ஏரியா தான் இவங்களுக்கு செட் ஆகும். லாங்காக இருப்பாங்க. வீடு வாடகைக்கு போனால் கூட ரொம்ப வருஷம் இருந்தேன், ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருந்தானா அது அந்த வீடு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம மாறி அமைச்சுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருக்க முடியாது. கொஞ்சம் 2 மந்த்ஸில் காலி பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த ராசி அம்சத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஆடி மாதம் வேற வருதுங்க. முதல்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு இவங்க குடும்ப ரீதியாக திதிகள் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த திதியை கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படுத்திருக்குது. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. நீங்க ஆரம்பத்திலோட கேட்டீங்க என்ன ரீசன்னா, ஒரு தடங்கள் ஏற்படுதுன்னா நமக்கு முன்னோர்களோட அருளும் குலதெய்வ அருளும் தேவை. குலதெய்வ கோயில் கூட போயிடுவாங்க, ஆனால் முன்னோர்கள் ஆசீர்வாதம் எனக்கு தேவை. இப்போ வருகின்ற ஆடி அமாவாசைக்கு இவங்களெல்லாம் ஜஸ்ட் படையலாவது வச்சு, திதி கொடுக்க முடியாத பெண்களாக இருந்தாங்க, எல்லாமே பெண்கள் 2மே பெண்ணாயிட்டோன்னா படையல் மாதிரி கூட போட்டு அவங்க இது பண்ணிக்கலாம். இது ஒன்று. நிறைய பெண்களுக்கு ஏக்கம்னா, சார் கல்யாணம் எங்களுக்கு 8ஆம் கனியா 8ம் கனியான்னு தெரியலங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நமக்கு ஆடி வெள்ளி ஆடி பூரம்லாம் வருது, ஆண்டாள் வழிபாடெல்லாம் சிறந்ததாக இருக்கும். தனக்கு மனதில் எண்ணிய வரனே அமையக்கூடிய சூழ்நிலை அதற்கு இதெல்லாம் சிறப்பானது. வரலட்சுமி பூஜை இருக்கும், மாங்கல்ய பலம் இதெல்லாம் அதிகரிக்க, இதெல்லாம் நிச்சயமாக அவங்க பண்ணிக்கணும். இவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க. அதாவது மேஷராசிக்கு, அதாவது மேசராசி அன்பர்களுக்கு காத்து ரட்சிக்க காத்திருக்கும் கடவுளே திருவண்ணாமலையில் இருக்கிற உண்ணாமலை அம்மன். இந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா வாழ்வில் எப்பவுமே வெளிச்சம். அதாவது இந்த தெய்வத்து கோயிலுக்கு இவங்க போனாங்கன்னா இவங்க அந்த தெய்வம் காத்திருக்குன்னு சொல்லுவோம். நீ ஒரு முறை போய் சிவனை தரிசிப்பாங்க, சக்தி. அதாவது எப்பவுமே சிவன் கும்பிட்டாலும் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அம்பாளை கும்பிடணும், அவரே தன்னுள் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்பாளை கும்பிட்டுட்டு ஒரு முறை பாருங்க, லைஃப் டேர்னிங் பாயிண்ட். அதாவது திருவண்ணாமலை போய் திருப்பம் ஏற்படுதுன்னா அது இந்த ராசிக்கு தான் நிச்சயமாக. சூப்பர் சார். திருவண்ணாமலைனாலே காந்தமலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து திருவண்ணாமலை இருக்கு. எஸ்பெஷலா மேஷராசி பெண்கள் வந்து உண்ணாமலை அம்மனை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா?
நிச்சயமாக இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இயற்கையாகவே அவங்க அமையக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள், இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது மாதிரி வர அமைப்பு உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மேக்ஸிமம் டெபாசிட் போட வைப்போம். பூர்வீக சொத்து வந்து அதை பயன்படுத்தி அதை வாடகைக்கு விடக்கூடிய அம்சம்லாம் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க நிறைய பேர் ஆண்டர்பிரனராக மாறிட்டு இருக்காங்க. பிஸ்னஸில் ஜொலிக்க போகிற காலகட்டம். ஃபஸ்ட்டு இந்த 7.5 சனி ஜென்ம சனிலாம் ஒத்தி போடுங்க. இந்த நேரத்தில் கோல்டன் டைமாக இருக்குது. இறை வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சியை கொடுத்துருங்க. சூப்பர் சார். இந்த ஆடி மாதம் மேஷராசிக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த தெய்வத்தை வணங்கணும், என்னெல்லாம் அவங்க பண்ணணும், அதுவும் சுமங்கலி பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கீங்க. திருமணம் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்க சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, எல்லா பெண்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பெண்களா இருந்தா மற்ற பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமான பதிவா அமைஞ்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சார் இதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க சாரை டைரக்டா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதகம் கணிக்கணும், இல்ல சோழி பிரசன்னம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், எப்படின்னாலும் சாரை நீங்க சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்ல எனக்கு வந்து நான் ஜாதகம் கத்துக்கணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தகம், இந்த புக்கை நீங்க ஒரு முறை படிச்சா போதும், சூப்பரா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா மாறிடலாம். ஏன்னா A to Z எல்லாமே இந்த புக்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஜாதகம் பார்க்கணும், எப்படி கணிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ஜாதகம் சொல்லி கொடுக்கணும்ன்ற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே சார் வந்து ரொம்ப அழகா அவங்களே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புக் வேணுமோ வீடியோல தெரியுற சேம் நம்பருக்கு கால் பண்ணி கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அமேசான், ஃபிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இந்த புக் அவைலபிளா இருக்கு. அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.